ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் மேப்பில் எப்படி லொக்கேஷன் ஆட் பண்ணுறது, அது ஆட் பண்ணுறதுனால என்ன நம்ம பெனிஃபிட்டு, அதை பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் ஒன்ஸ் அந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஏரோ முறை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி மேப் டைப் வரும். அதாவது மேப்போட டீட்டெயில்ஸ் மேலே மேப் டைப்னு இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும், சேட்டலைட்டு. அந்த சேட்டலைட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா மேப் இந்த வியூக்கு உங்களுக்கு வந்துடும். அதாவது டீட்டெயிலாக வரும். நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா கூட நீங்கள் இருக்கிற இடம் அந்த வீடு கொண்டு கரெக்டாகவே தெரியும். ஓகேங்களா? லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ ஒன்ஸ் அந்த லொக்கேஷன் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ண பார்த்து உங்களுக்கு நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ நான் ஒரு கோயிலை பின் பண்ண போகிறேன். அதாவது புதுசாக கட்டிகிட்ருக்காங்க ஒரு கோயில் எங்கள் ஊரில். அதை பின் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி இது நம்ம ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கோம். அதை ஆல்ரெடி லொக்கேஷனில் ஆட் பண்ணிட்டோம். அதையுமே லாஸ்ட்டாக காட்டுறேன். லொக்கேஷன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் இந்தமாதிரி டேரெக்ஷன் எல்லாம் காட்டும். லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது ஆடு மிஸ்ஸிங் பிளேஸ்னு வரும். இப்போ அப்டேட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் எதை பற்றி என்ட்ரு பண்ண போகிறீங்களோ அதோட நேம். அதாவது நான் இப்போ கோவில் பற்றி என்ட்ரு பண்ண போகிறதுனால முருகன் கோவில்னு போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஷாப்போ இல்லை வீடோ அதை பற்றி என்ட்ரு பண்ணிங்கன்னா அதோட நேம் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிடும். அதோட டைரெக்ஷன் எந்த சைடில் வரணும் போகணுன்ற மாதிரி. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே மெயில் ஐடியில் தான் நம்ம மஷ்ரூம் ஃபார்ம் ஆட் பண்ணி வச்சுருந்தனால கீழே எனக்கு காட்டுது பார்த்தீங்களா, நியர்பை லேண்ட்மார்க்னு காட்டும். ஓகேங்களா? இப்போ ஆட் ஆகிடுச்சு அந்த லொக்கேஷனில் முருகன் கோவில்னு ஏதோ காட்டுது பார்த்தீங்களா, நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷனில். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதிலே எடிட் பண்ணிக்கலாம். அதான் மறுபடியும் நீங்கள் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வருதுங்களா, அதில் போய் நேம் எடிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கிறதோ மற்றபடி இன்னும் எல்லாமே பண்ணியிருக்கலாம். இருங்க இதோ காட்டுறேன். இந்த பார்த்தீங்கன்னா ஆட் மிஸ்ஸிங் பிளேஸ்ன்னு நீங்கள் இது பண்ணால் லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும். அதாவது அதை எடிட் பண்ணிக்கிற மாதிரி. நான் முன்னே சொல்ல மாதிரி எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்துச்சுங்களா. நேமு, கேட்டகரி. அதாவது கேட்டகரி என்னன்னா ஹோட்டல் சப்போஸ் வச்சுருக்கீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டா, இல்லை ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி. ஷாப்லேயே நிறைய கேட்டகரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்டகரி இதை வருது பாருங்கள். ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஹோட்டல், இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன், அதாவது சப் கேட்டகரின்ட்டு நிறையா இருக்கும். அதையே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது நான் வச்சது டெம்பிள்ன்றதுனால இந்து டெம்பிள்ன்ட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அடியில் நம்ம இன்னும் மோர் டீட்டெயில்ஸ், ஆட் த மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறதோ, இல்லை சப்போஸ் ஷாப்பாக இருந்தால் அது எத்தனை மணி நேரம் ஓப்பன் பண்ணுறதுன்னு ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்னையிலேருந்து எத்தனை மணி நேரம், அதாவது சண்டேவிலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எப்போ எந்த நாளில் ஓப்பனில் இருக்கும் எந்த நாளில் க்ளோஸில் இருக்கும். அதேமாதிரி டைமிங்கு 24 ஹவர்ஸாக இல்லை 12 ஹவர்ஸான்ற மாதிரி டைமிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலே. அதாவது ஒரு ஷாப் வச்சுருக்குன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அந்த மாதிரி என்றைக்கு ஹாலிடேன்றது அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதிலே. உங்களை இது டைம் நோட் பண்ணுறது, அதாவது 24 ஹவர் க்ளோஸு, இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம் இதிலே. சப்போஸ் யாராவது கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்து ஷாப் ஓப்பனில் இருக்கா, என்றைக்கு ஓப்பனில் இருக்கோ, எந்த டைமில் ஓப்பனில் இருக்குன்ற மாதிரி இதிலே நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஷாப் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது தான். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கிட்டையும் அட்ரஸ் சொல்லிட்டு உட்காந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணுன்னு சொன்னாலே வந்துடும். இதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஷாப்போட ஃபோட்டோ, ஒரு ஹோட்டல் நீங்கள் எந்த மாதிரி ஷாப் வச்சுருக்கீங்களோ அதோட ஃபோட்டோ, இல்லை உங்கள் ஹோம் அதை அப்லோட் பண்ண போகிறீங்கனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது லைவாக கூட அப்லோட் பண்ணிக்கலாம். நான் அந்த கோயிலை எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இருங்க. ஓகேங்களா? இது இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. சும்மா சரி இதை சாம்பிள் காட்டலான்றதுனால தான் அப்லோட் பண்ணேன். ஆல்ரெடி நான் இந்த மஷ்ரூம் ஃபார்ம் ஆட் பண்ணி அது நல்ல ஒரு ரிசல்ட்டே இருக்குது. ஓகேங்களா? அதையுமே லாஸ்ட்டாக காட்டுறேன். இது எதுக்கு ஆட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஏதாவது கஸ்டமர் உங்கள் ஷாப் விசிட் பண்ணணும், இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எங்கே இருக்குதுன்னு வரணுன்னா ஜஸ்ட் கூகுள் மேப்பில் போய் சர்ச் பண்ணால் வர மாதிரி இது ஒரு பெஸ்ட்டு வேவாக இருக்கும். ஒரு பிஸ்னஸுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அது ஆடு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி எடுத்து ஆட் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் எடுத்து வச்சுருந்தாலும் ஆட் ஃபோட்டோ கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ண டேட்டு, மந்த்து, இயர். அதாவது நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணீங்க, ஒரு ஷாப்பாக இருந்தால் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்றது டேட்டு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓப்பனிங் டேட்டில். அதாவது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், அப்டேட் ஆகிடுச்சின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பின் பண்ண லொக்கேஷனில் கரெக்டாக கூகுள் மேப்பில் காட்ட ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு காட்டுது பார்த்தீங்களா.
ஒன்ஸ் வந்து இது ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அப்லோட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி நம்ம ஃபோட்டோ எல்லாமே அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு நான் இருங்க சர்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோடய லொக்கேஷன் இது. நம்ம இப்போ பின் பண்ணிக்கிற லொக்கேஷன் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதான் மேலே இருக்கு பாருங்கள். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டா கரெக்டாக நம்ம லொக்கேஷன்லேயே காட்டுது பாருங்கள். அதான் நம்ம லொக்கேஷன் அங்கே தான் இருக்குது. நாம் இப்போ பின் பண்ண லொக்கேஷனும் அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து லைவாக அதோட ரூட்டு முதற்கொண்டு எப்படி எப்படி வரணும் போகணுன்றது எல்லாமே அதிலே வந்துடும். இது எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு இது ஒன்ஸ் டெமோ மாதிரி பண்ணி காட்டுறேன்னா ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். அதாவது இது ஜஸ்ட் வீடியோக்காக மட்டும்தான் இது பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நல்லாவே இது அப்டேட் உடனே ஆகிடுச்சு. இது அதெல்லாம் கண்டிப்பாக ஷாப் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல இது வேவாக இருக்கும் பிஸ்னஸ்க்கு. ஓகே, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய மஷ்ரூம் ஃபார்ம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது இப்போ உங்களுக்கு காட்டதான்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிக்கோ எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸுக்கு வரணுன்றது. இல்லை டோட்டலாகவே நம்ம ஏரியா சரௌண்டிங்கில் எங்கே மஷ்ரூம் ஃபார்ம் இருக்குன்றத ஒரு காமனாக சர்ச் பண்ணுவோம். விழுப்புரம் மஷ்ரூம் ஃபார்ம்ன்ட்டு. ஓகே, இப்போ சர்ச் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். அதாவது ஏகப்பட்ட மஷ்ரூம் ஃபார்ம் சைடில் வரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது நம்ம மஷ்ரூம் ஃபார்ம் வந்துடும். இதில் வந்து இன்னும் நிறைய மஷ்ரூம் ஃபார்ம் வரும். விழுப்புரம் சரௌண்டிங்கில் இருக்கிறது நம்ம மஷ்ரூம் ஃபார்மும் அங்கே ஆட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம லொக்கேஷன்லேருந்து அது எவ்வளோ தூரம் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது அதோட ஃபோட்டோவும் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவுமே காட்டும். இதுதான் உங்களுக்கு யாராவது சப்போஸ் உங்கள் ஷாப்புக்கு வரணும்னா நம்ம லொக்கேஷன் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு காமனாக பார்ப்போம். ஓகேங்களா? அதை காட்டுச்சிங்களா? இப்போ நம்ம டைப் பண்ணுவோம். அதாவது லொக்கேஷன் ஒன்ஸ் ஆன் ஆகிருக்கு பார்த்து ட்ரை பண்ணோம். இப்போ வந்து விழுப்புரத்துலேருந்து நம்ம மஷ்ரூம் ஃபார்முக்கு எந்த ரூட் வரலான்றது. அதாவது யாராவது அட்ரஸ் தெரியலன்னாங்கன்னா சப்போஸ் கூகுள் மேப்பை தான் இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால இதில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் எங்கள் ஊரில் வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு ஹோம் ஒன்று ஆட் ஆகிருக்கு, கிருஷ்ணவேணி இல்லம்ன்ட்டு. எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2-3 இடம் ஆட் ஆகிருக்கு. நானே நீ தான் பார்த்தேன் அதை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஹோமையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்காவது வழி தெரியல, ரூட்டு தெரியலன்னு நம்ம சொன்னால் ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் டைப் பண்ண சொன்னாங்கன்னா அங்கே அவங்களுக்கே ரூட் வந்துடும், எந்த ரூட்டு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அட்வொகேட் வசந்தராஜன் ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்காரு. மாரியம்மன் கோயில் அதுவுமே ஆட் ஆகிருக்கு. இந்த சைடு பிள்ளையார் கோயில் அதுவுமே ஆட் ஆகிருக்கு. இப்போ நாம் ஆட் பண்ணது வந்து அங்கே போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் ஃபார்ம் இருக்குது. இதை நான் முன்னே ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து அங்கேருந்து வரதுக்கு எந்த ரூட்டு பெஸ்ட்டு ரூட்டு, இதில் வந்தால் எத்தனை கிலோமீட்டர் ஆகுன்றது எல்லாமே நமக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். புதுசாக வரவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து ஃபோன்லேயே ரூட் சொல்ல வேணாம். அதாவது ஃபோன் பண்ணி இந்த சைடு வாங்க இந்த சைடு வாங்கன்னு ரூட் சொல்ல வேணாம். ஜஸ்ட்டு கூகுள் மேப்பில் அவங்க சர்ச் பண்ணாலே போதும். அதோட லொக்கேஷன் அதோட ரூட்டு காட்டிடும். அதை வச்சே வந்துடுவாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு இந்த கூகுள் மேப்பை ப்ளேஸ் ஆட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன்ட்டு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலான்னு இதை பார்த்தீங்களா நான் ஆட் பண்ணி வச்சுருக்குது. நம்மளோட மஷ்ரூம் ஃபார்மோட மஷ்ரூம் ஃபோட்டோ எல்லாமே வரும் நமக்கு. ஓகே, இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குமே நம்ம கிளியர் பண்ணி வீடியோ போட்டுருவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ண போட்டிருக்கும் பாருங்கள். நான் முன்ன காட்டி இந்த மாதிரி டைமிங்லாம். அதேமாரி இதில் ஃபோன் நம்பருமே கொடுத்துக்கலாம். நம்ம வேணும்னா ஃபோன் நம்பரும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். அப்டேட்டில் அதை வந்து மாற்றிக்கலாம். அபவுட்டில் வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க, அதாவது அதுலேயுமே இதோ பாருங்கள் ஆட் ஃபோன் நம்பர் இருக்குதுங்களா, அதில் வந்து ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால சுற்றிட்டுருக்கு. சரிங்களா? ஒன்ஸ் வந்துச்சுன்னா ஃபோன் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது கூகுள் மேப்லேயே ஃபோன் நம்பர் இருக்க மாதிரி ஜஸ்ட்டு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணால் போதும், நம்மளோட ப்ளேஸு ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். அதிலே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, தேங்க்யூ.